ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். சொரக்காவில் நிறைய ரெசிபி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. நான் வந்து இன்றைக்கி சொரக்காவில் சூப் எப்படி வைக்கிறதுன்னு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்லாம் இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுகர் ப்ரெஷர் இருக்க பேஷண்ட்டுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்க்கு, யூரினரி ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க, கண்டிப்பாக வெயிட்டும் லாஸ் ஆகும். உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் மட்டும் கிட்ஸுக்கு கொடுங்க. பொருள் பாருங்கள். சுரக்காய் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நான் தக்காளி ஒரு பெரிய சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ஒரு 10 கிராம் எடுத்து நான் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க ஜீரகத்தையே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்க ஜீரகத்தை தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பெப்பர், மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா அளவுக்கு கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் காய் வணங்கும் போதே நம்ம போடுறதுக்காக எடுத்திருக்கோம். நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நல்லெண்ணெய் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போடுறதுக்காக வாசம் போகிற அளவுக்கு ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். சால்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காய் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வதக்குனா போதும். இப்போது இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பெப்பரையும் ஜீரகத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூளையும் பெப்பரையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வந்து நான் ஒரு 700 மில்லிலிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து 1/4 கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிட்டதுனால ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டியர்ஸ், லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள் டியர்ஸ், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிண்டி விடுங்க நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டால் நமக்கு ரெடி ஆகிடும். இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜு அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஒரு 5 நாளைக்கு 3 வேளையும் எதுவுமே அப்படி உடம்ப வடிச்சு கொண்டு வர்ற பொருள் தான் இது. யாராவது ஏத்துக்குவீங்களா? அவன் என்ன சும்மா போய் உரக்காய் ஆகிட்டு இருக்கான். உப்பு இல்லாத கொடுத்தாவும் நானும் இதை சாப்பிடுவேன். நல்லா இருக்கா?